நான் சொன்னேன்ல, பாத்தியா? அவ இங்கதான் இருந்து எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கா. அவங்க பேசுறத கேட்டாதான் நம்ம அடுத்தது என்னன்னு பிளான் பண்ண முடியும். சரி இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவங்க 2 பேரும் உள்ள போட்டும், நம்ம பின்பக்கமா இருந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சரி. Hey Kadir, I'm waiting for you. வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சரி, பின்பக்கமா போய் நின்னு என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நீ வா. வா 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 கதிர். சத்தம் போடாம வா. வா கதிர். ஹலோ சார். டார்லிங், இவர்தான் மிஸ்டர் மிதுன், எம்டியோட ஃப்ரெண்டு. மிதுன், இவர்தான் நான் சொன்ன கதிர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஹலோ சார். ஹாய். ஹாப்பி டு see you. உட்கார் கதிர். நகரடி ஒன்னும் தெரியல. ஏய் இருடி. ஏய், இங்கே நின்னு பாக்கலாண்டி. ஆனா உள்ள இன்னொருத்தர் யாரோ இருக்காரு. யாருன்னு தெரியல. சரி சரி இரு பாப்போம். அவங்க என்னமோ பேசுறாங்க, என்னன்னு கேப்போம். ஏய் ரோஷி, இவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன் கதிர், சொல்றேன். சார்ட்ட விஷயம் என்னன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டா போச்சு. கதிர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிடலாம் மிதுன். ஓ, ஏய் ரோஷி, என்ன இது? 1 minute. வெயிட் கதிர், அவசரப்படாத. ஏய், என்ன விஷயம்? பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏய், என்னாச்சுரி? என்னடி, நான் எல்லாம் 2000 ரூபாய் வந்தப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இங்க என்னடானா இவ்ளோ காசா? இந்திரா, எப்படியாவது ரோஷினியை லாக் பண்றதுக்கு பதிலா அந்த சூட்கேஸை லாக் பண்ணிடலாண்டி. ஐயோ, இப்போ இந்த டைம்ல இவ்ளோ ரூபாய் வச்சிருக்கிறத பார்த்துட்டு சும்மா போ சொல்றியா நம்மள? லூசானி, இவங்க இவ்ளோ பணம் வச்சிருக்கிறத பார்த்தா ஏதோ இல்லீகல் மாதிரி தாண்டி தெரியுது. இதுலயாவது மாட்டிக்க போறாரு. இவ்ளோ பணமா? கோடிக்கணக்கில் இருக்கும் போல இருக்கே. சார், கரெக்டா அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? அது இருந்தா நான் ஏன் சார் உங்ககிட்ட வர போறேன்? இல்ல, எனக்கு புரியல. இல்ல டார்லிங், இப்ப நம்ம ஃப்ரெண்ட் மிதுனுக்கு இதெல்லாம் மாத்தணுமா? ஆமா சார், தெரியாம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திடீர்னு இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பதான் ரோஷினி மேடம் நீங்க ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னாங்க. நோ நோ நோ, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நோ ரோஷி, என்னால எதுவும் செய்ய முடியாது. கதிர், நீ எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இதெல்லாம் உன்னோட வர்க்கர்ஸ்க்கு சாலரியா போட்டாலே இது முடிஞ்சிரும். சிம்பிள். என்னாலலாம் முடியாது. அதுலலாம் கை வைக்க முடியாது ரோஷி. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். சார், நீங்க ஒன்னும் சும்மா செஞ்சு தர வேணாம். உங்களுக்கு 20% கமிஷன் தரேன். இதெல்லாம் வேண்டாத வேலை, என்னால முடியாது. சாரி சார், நான் கிளம்புறேன் ரோஷி. எனக்கு முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு, நான் உடனே போகணும். என்ன மேடம், நீங்க என்னவோ சார் நீங்க சொன்னா தட்டமாட்டாருன்னு சொன்னீங்க. ஆனா சார் என்னமோ இப்படி யோசிக்கிறாரு. சார், ஒரு 5 minutes ப்ளீஸ். கதிர் வா. ஓகே வா போ சொல்றேன். என்ன ரோஷி? இங்க பாரு ரோஷி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், சரியா? ஏன் ஒத்துக்க மாட்டேன்? உனக்கு என்ன ப்ராப்ளம் கதிர்? கமிஷன் எவ்வளவுன்னு கேட்டல. இங்க பாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டா கம்பி என்ற மாதிரி ஆயிடும். நீ எனக்கு என்னதான் செஞ்சிருக்க? சரி, நானா ஏற்பாடு பண்ணாலும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற. இப்போ அப்படி என்ன பணத்துக்கு அவசியம்? உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன்ல. எனக்கு மீட்டிங் வர டைம் ஆயிடுச்சு ரோஷி, நான் கிளம்புறேன்.
சரி கிளம்பு. வரும்போது மித்தன் எவ்வளவு கமிஷன் கொடுக்கறாரோ அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வந்து என் கையில கொடு. அவ்வளோ பணம் கம்பெனிலேருந்து உடனே எடுக்க முடியாது ரோஷி. அப்பாவுக்கு உடனே நியூஸ் போயிடும். தெரியுதுல, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரியுதுல. நானா ஒரு ஐடியால சம்பாதிச்சாலும் அதுக்கு தடை சொன்ன எப்படி? இதுக்கு ஓகே சொல்லு கதிர். சரி சரி ஓகே. கதிர்னா கதிர் தான். தேங்க்யூடா. ஓகே மிதுன், நீங்க கிளம்புங்க. உங்க பணம் உங்களுக்கு அக்கவுண்ட்ல வந்துரும். கமிஷன் போக. தேங்க் யூ so much மேம். தேங்க் யூ சார். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார். யா ஓகே ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. ஒரு நிமிஷம் கதிர். ம். என்ன கதிர், உன் பொண்டாட்டி டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க வச்சிட்டியா? சும்மா விளையாடாத ரோஷி. நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளு. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. உன்னை கௌதம் தேடிட்டு இருக்கான். அந்த வார்ட் பாய்ட்ட கேட்டு உன் அடையாளத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். என்ன சொல்ற கதிர்? ஆமா ரோஷி, அந்த இந்திரா வேற எப்பவுமே என்ன மோப்பம் பிடிச்சி என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இப்ப மட்டும் நீ மாட்டின, ரொம்ப கஷ்டம். கதிர், இப்ப என்ன பண்றது? அதுதான், அதுக்குதான் உன்னை பொறுமையாருன்னு அவ்வளவு அடிச்சுக்கிட்டேன். இப்ப பாரு எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தல. இப்ப வச்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு ரோஷி. என்ன கதிர், என்னென்னமோ சொல்ற? எனக்கு பயமா இருக்கு கதிர். ஆமா ரோஷி, எனக்கும் தான் பயமா இருக்கு. உன்னோட சேஃப்டி தான் எனக்கும் முக்கியம். அதனால கொஞ்ச நாள் நீ பெங்களூர்ல போயிரு. கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் இங்க கிளியர் பண்ணிடுறேன். கதிர், என்ன ஊருக்கு அனுப்பி வச்சு கழட்டி விடலான்னு பாக்குறியா? ஓ இல்ல இல்ல இல்ல, இங்க பாரு, நாம சந்தோஷமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளு. நான் உன்னை அப்படிலாம் கைவிட்டுற மாட்டேன் ரோஷி. நீ சொல்றது சரிதான். அந்த வார்ட் பாய் பேச்சே சரியில்லை. நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். சரி ஓகே, நான் இன்னைக்கே கிளம்புறேன். ஆனா அது வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும் ப்ளீஸ். கண்டிப்பா. நான் போய் இந்த மீட்டிங்கை மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த பணம் இங்கேயே இருக்கட்டும். நான் அதுக்கும் உண்டான எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் ரோஷி. இப்போ எனக்கு டைம் இல்லை. சரி கதிர், நான் போய் எல்லாத்தையும் பேக் பண்றேன். நீ மீட்டிங் முடிச்ச உடனே வந்துருனே. சரி, நான் மேக்ஸிமம் 2 hours வந்துடுவேன். ஓகே, பாய். சரி கதிர், பார்த்து போயிட்டு வா. சீக்கிரம் வந்துரு. சரி. ஏ இந்திரா, சும்மா லட்டு மாதிரி லாக் ஆயிருக்காடி இந்த ரோஷினி. என்னெல்லாம் ஆட்டம் காட்டியிருக்கா. இப்ப இதுல இருந்து அவளால எஸ்கேப் ஆகவே முடியாது. இவ எதுக்குமே அஞ்சாதவன் நினைச்சேன்டி. சரியான கேடியா இருக்கா. போன போடுறி. மாமியார் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டால, இப்ப வந்து சீர்சனத்தையோட அழைச்சிட்டு போவாங்க.
இவர் ஆபீஸ்ல இருந்து வரதுக்குள்ள இவ்வளவு மாட்டி விட்டுருவோம். ஹலோ. ஹலோ சார், இங்க ஈசிஆர் ரோட்ல நாதன் நகர் ஏரியால இருந்து பேசுறோம். இங்க ஒரு வீட்ல இல்லீகலா 2000 rupees நோட்ஸ்லாம் அன்அக்கௌண்டபிளா கை மாறிட்டு இருக்கு. நீங்க உடனே வந்தா இவங்களை பிடிச்சிடலாம் சார். யார் நீங்க? நீங்க சொல்றது உண்மைதானா? சும்மா ஏமாத்துனீங்கன்னா அப்புறம் உங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சார், அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். நாங்க சொல்றது சாலிடான இன்ஃபோ தான் சார். உண்மையை தான் நாங்க சொல்றோம். நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அட்ரஸ் சொல்லுங்க. ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். அண்ணாமலை, வண்டி ரெடி பண்ணு. ஓகே சார். மாட்னா மனோகரி. இன்னைக்கு அவளை போலீஸ் ஜீப்ல ஏத்துறத கண் குளிர பார்த்துட்டு தான் நாம இங்க இருந்து போகணும் இந்திரா. ஆமா, எனக்கே அவளை 4 சாத்து சாத்தணும் போலதான் ஆசையா இருந்தது. ஆனா அதை விட போலீஸ் சாத்துனா அவளுக்கு இன்னும் நல்லாவே அடிவிடும். வாடி, வா 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 வா. ஹே கதிர், வாட் a surprise. இப்பதான் போனேன், அதுக்குள்ள வந்துட்ட. மீட்டிங் கேன்சல். ஏதோ ஃப்ளைட் வர லேட் ஆயிடுச்சான். ஸோ அவங்க வர டைம் ஆகும்னு சொன்னாங்க. அது இல்லாமல் நீ பெங்களூர் போறல, அதான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். வா கதிர், வா. உள்ள வா. என்னடி இவரு போன வேகத்துல திரும்ப வந்துட்டாரு? 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லி தானே நம்ம போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணோம். நம்ம இப்ப என்னடி பண்றது? என்னடி இப்ப இவரும் சேர்ந்தெல்லாம் மாட்டிப்பாரு. ஓ, என் அக்கா முகத்துல எப்படி முழிப்பேன்? இப்ப என்ன பண்றது? முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அது ஃபேக் நியூஸ்னு சொல்லு. ஏய் இந்திரா, போலீஸ் வந்துட்டாங்க. நான் வேணா போய் ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டுமா? என்னடி பேசுற? இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னடி இது? நாம ஒண்ணு நினைச்சா அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஐயோ, இப்ப மாமாவை அரெஸ்ட் பண்ணா நம்ம ஃபேமிலிக்கே கெட்டு பேர் ஆயிருமே. விடு இந்திரா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சார், சார் என்ன வேணும் சார்? உள்ள போய் ஒரு இடம் தேடுங்க. இங்க மறைச்சு வச்சிருப்பாங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். போங்க. சார், என்ன சார்? எதுக்கு வரீங்க? முதல்ல சொல்லுங்க. என்னன்னு கேளு. சார், என்னன்னு சொல்லுங்க சார். எதுக்கு சார்? உள்ள வாங்க சொல்றேன். என்ன செக்கிங்னு சொல்லுங்க சார். சார், சார் அண்ணாமலை, என்ன ரோஸ்? உள்ள போய் சர்ச் பண்ணு. சார், உங்க இஷ்டத்துக்குள்ள வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் வாரண்ட் இருக்கா? பெர்மிஷன் இருக்கா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன சார்? இல்லீகலா பணம் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க டியூட்டியை தான் நாங்க செய்யறோம். சார், நோ சார், அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. எங்க வந்து யார் மேல கை வைக்கிறீங்க? இப்போ உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சார், இங்க இருக்கு சார். இவங்க யார்கிட்டயும் போன்ல பேசக்கூடாது. செல்போன் முதல்ல வாங்க. நோ சார், நான் என் அட்வொகேட் கிட்ட பேசணும். போனை கொடுங்க. ஓபன் பண்ணியா? போனை கொடுங்க முதல்ல.
என்னது இது? இவ்வளவு பணத்தை வச்சுட்டு சீன் போறியா? சார் அது இப்ப பேசாம செல்ல கொடுத்துட்டு என்கொயரிக்கு ஸ்டேஷனுக்கு வர. ஓகே இன்ஸ்பெக்டர், டீசெண்டா பிஹேவ் பண்ணீங்கன்னா டீசெண்டா நாங்களும் நடந்துப்போம். உங்களுக்கு எப்படி ஐடியா? யோ, பண நம்பரை நோட் பண்ணுங்க, எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. எல்லாமே வீடியோ எடுக்கணியா? சரிங்க சார். பெரிய அமௌண்ட், பிரச்சனை ஆயிடக்கூடாது நாளைக்கு, புரியுதா? சரிங்க ஆ. சார். போச்சு. இப்ப நான் பண்ண வேலையால கதிர் மாமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இப்ப என்னடி பண்றது? ச்சே, வெளியில போனவரு இப்படி வருவாரு நமக்கு எப்படிடி தெரியும்? என்ன அமௌண்ட் சார் இதெல்லாம்? சார் தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஓ அப்படியா? ஏய், சார ஜீப்ல ஏத்து, எவ்வளவு வருத்தப்பட வைக்கிறாருன்னு நான் பாக்குறேன். கூட்டு வாயா. ஓகே சார். சார் சார் என்ன சார்? சார் விடுங்க. ஆமா. சார் 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 என்ன? ஒரு நிமிஷம். நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் என் கார்லயே வரேன். அதெல்லாம் நீ சொல்லாத, அத நாங்க சொல்லணும். உங்க வண்டியில வரதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. மாட்டினது பெரிய அமௌண்ட், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. யோ, வண்டியில Okay, sir. ஏறு. சார் வாங்க சார். சார் வண்டியில் ஏறுங்க. மா வாமா, உனக்கு தனியா சொல்லணுமா? வாமா. வாட்? ஜீப்லியா? ஐ won't come. பின்ன என்ன, உன்னை ஃப்ளைட்ல கூட்டு போவாங்க? ஏறுமா வண்டியில. வாமா. டோன்ட் டச். இதுலலாம் வர மாட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? ஏன் கைய பிடிக்கிற? ஏன் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன விளையாடுறியா? இங்க பாருமா, வேணாம். அங்க பாரு, பெரிய மனுஷனே பேசாம ஏறி உக்காந்துட்டாரு. நீ என்னடா நான் ஓவரா சீன் போடுற? ஏறடி ஜீப்ல, ஏறு. வாட்? டியா? உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாக்குறியா? என் லெவல் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன லெவல்? ஏறு ஜீப்ல. ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியா? ஏறடி வண்டியில, ஏறு வண்டியில. ஹே கல்யாணி, இப்ப என்ன பண்றது? கியூரியஸ் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்திரா, கிளம்பு போலாம். இவங்களெல்லாம் விட அக்கா பக்கத்துல நீ இருக்கிறது தான் முக்கியம். கதை ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ, சரி வா. சரி, வேற என்னெல்லாம் பண்ணா? அப்பா, இன்னும் அக்காக்கு விஷயம் தெரியல. Thank God. பண்ணுவாளா? ஆமாக்கா. வாமா இந்திரா, உட்காரு. இப்பதான் நீ பண்ண சேட்டையெல்லாம் உன் அக்கா சொல்லிட்டு இருந்தா. சேட்டையா? நானா? என்னக்கா சொன்ன? அதாண்டி, நீ சைக்கிள்ல திருடி ஊர் சுத்தினது, அம்மா செஞ்ச பலகாரம் எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டது எல்லாமே சொன்னேன். என்னாச்சு இந்திரா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்லக்கா. சும்மா வெயில்ல வந்தேன்ல, அதான் ஒரு மாதிரி தலை வலிக்குது. சரி, நான் வேணா போய் சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? வேணாங்க்கா, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்புறமா
இல்லடி, நீ வேணா போயிட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வராம நான் என்னைக்குக்கா போயிருக்கேன்? பரவாயில்லக்கா, நீ ஃப்ரீயா ஆனதும் போலாம். அத்தை தேங்க்ஸ் அண்ணி. என்ன கௌதம், முன்னாடி எல்லாம் வீட்ல காஃபியே குடிக்க மாட்ட, இப்போ அடிக்கடி காஃபி குடிக்கிற? அதுவாமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சூப்பரா காஃபி வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போனான். ஆனா குடிச்சோம் பாருங்க ஒரு காஃபி, நல்லாவே இல்லம்மா. எப்பவுமே நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வாய் கொப்பளிப்போம். ஆனா அன்னைக்கு காஃபி குடிச்சதுக்கே வாய் கொப்பளிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ கதிர் மாமா அரெஸ்ட் ஆனது தெரிஞ்சா என்ன ஆக போதோ? இந்த சுபா, சரிக்கா. ஹலோ. இங்க கதிர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா சார், எங்க அண்ணன் தான் கதிர். என்னாச்சு சார்? சார் பதட்டப்படாதீங்க. அவர் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா அண்ணா கொன்னோட பணத்தை வச்சிருந்தாரு. இல்லீகல் மணின்னு சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார். அதான் ஃபோன் பண்ணேன் சார். வாட்? அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? டேய் என்னடா, என்னடாச்சு?